நண்பர்களே, இது உருட்டை பைப்பிங் துணியிலே எப்படி தைக்கலான்றதை இது 1 இன்ச்சு அகலத்தில் நான் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ இதே மாதிரி நீங்களும் வெட்டி எடுத்துட்டு இப்போ நம்ம இதை ரொம்ப ஈஸியாக நான் தைச்சி காட்டுறேன். புரிகிற மாதிரி பொறுமையாக தைச்சி காட்டுறேன். அது மாதிரி நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அது பாருங்கள், பாடி பீஸை கீழே வச்சுட்டு இது மேலே பைப்பிங் துணி மேலே வச்சு கரெக்டாக கைடு அளவு கரெக்டாக கைடு அளவு பாருங்க, பீஸ் எல்லாம் இழுக்கக்கூடாது. 2 பீஸுமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும். கைடு அளவு கரெக்டாக, கைடுனா இந்த அளவு டிஸ்டன்ஸ் கரெக்டாக பொறுமையாக தைங்க. இதை நான் உங்களுக்கு பொறுமையாக தைச்சி காட்டுறேன். எந்த பீஸுமே இழுக்கக்கூடாது, 2மே லெவலாக கொடுங்க. அப்போதான் வந்து அந்த உருட்டை பைப்பிங் வந்து கரெக்டாக உருளும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபினிஷிங்லாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், முடிய போகுது. அதே மாதிரி கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி கீறிடுங்க. இது சாதா ஜாக்கெட் தான். இப்போ இது வந்து பைப்பிங் வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்டில் கேட்டிருக்காங்க கஸ்டமர், அதனால் நான் அதை விற்கிறேன். அதே நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டு காட்டுறேன். இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள், எந்த இடத்துல மடிக்கிறதுன்னு பாருங்கள். பாருங்கள், இப்படி மடிக்கணும். கரெக்டாக அதை பாருங்க. இந்த மாதிரி மெலிசா கரெக்டாக உருட்டி கொடுங்க. இப்போ பாருங்க, இந்த பீஸ் எப்படி மடிக்கணும் பாருங்க. இந்த மாதிரி மடிக்கணும். மடிச்சு உருட்டி கொடுங்க. இந்த மாதிரி மெலிசா மறுபடியும் பாருங்க, கீழ் பீஸ் பாருங்க, இந்த மாதிரி மடிக்கணும் கீழே. இப்போ இந்த மாதிரி மடிச்சு உருட்டை இந்த மாதிரி கீழே வந்து கரெக்டாக மடிங்க. ஒரே லெவலாக இருக்கணும், மெலிசா இருக்கணும். பாருங்க, நீட்டாக வருது பாருங்க. உருட்டை பைப்பிங் இதே மாதிரி நீங்களும் தச்சு பாருங்க.
ஒரே லெவலாக வந்துடுச்சு பாருங்க. மெலிசா உருட்டை பைப்பிங். இதே மாதிரி நீங்களாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. பொறுமையாக தைங்க. இது பாருங்க, இந்த முனையில் ஃபினிஷிங் பண்ணுறது பாருங்க. முனையில் ஃபினிஷிங் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். பாருங்க பைப்பிங்கு. நண்பர்களே வருவாங்க, உருட்டை பைப்பிங் எவ்வளோ நீட்டாக வந்துருக்கு பாருங்க. அதே மாதிரி பின்னாடி பாருங்க, பின்னாடி ஃபினிஷிங் பாருங்க. பாருங்க பைப்பிங் கீழே ஓரமாக போடணும், அப்போ அந்த ஃபினிஷிங் வந்துடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உருட்டை பைப்பிங்.